எனக்கு 27,000 பில்லு போட்டதில் அந்த 27,000லேருந்து 18,000 நான் ஒரு பொருளை வாங்கினேன். அந்த பொருளுக்கான விவரம் என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்றது தான் நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் ஒரு கடைக்கு போனேன், 2 பேரை கூப்பிட்டு போனேன். அந்த கடையில் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ப்ளம்பிங் ஐட்டம் வாங்கினோம். அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல, என்னை பற்றி என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஒரு 27,000 பில்லு போட்டாங்க. 27,000 பில்லு போட்டுட்டு என்கிட்ட காமிச்ச உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் நினச்சது ஒன்று, அங்கே வந்த பில்லு ஒன்று. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க கேட்டதுக்கு அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் நிறைய பேச்சு போச்சு, நிறைய நெகோசியேஷன் போச்சு. அந்த நெகோசியேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஃபைனலாக வந்து என்கிட்ட 19,000 இல்லை 20,000 ரூபாய்க்கு என்கிட்ட வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பொருளை வாபஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னும் போயிட்டு என்ன ஒரு 4 கடை ஏறி இறங்கி அதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டேன். டீட்டெயில் எல்லாம் விசாரித்து அது கொட்டேஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு பார்த்து அதில் வந்து எனக்கு இன்னும் 2,000 ரூபாய் கம்மி பண்ணிச்சு. சரிங்களா, 18,000 அந்த 2,000 ரூபாய் கம்மி, 18,000 ரூபாவை நான் வாங்கிட்டேன். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த பொருளுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். பையிங் நாலேஜ். சரிங்களா, ஒரு பொருள் வாங்கிறதே திறமை தான். நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னா கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க இந்த உலகத்தில். உஷாராக இருந்துக்குங்க.